Hi friends, welcome to ஆச்சியின் அறுசுவை. இன்னைக்கு நம்ம அருமையான prawn தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதுல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். தாளிக்க கருவேப்பிலையும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம 3 பெரிய வெங்காயம் நல்லா நைஸா நறுக்கிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய சேர நமக்கு அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி நல்லா வருங்க. வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நிறைய வெங்காயம் இருந்தால் நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் கூட நல்லா ருசியாக இருக்கும். நான் இங்கே எங்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்தது, அதனால பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அதை வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை செஞ்சிடலாம். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிறேன். இப்போ நான் சொல்கிற அளவெல்லாம் 1 கிலோ ப்ரானுக்குங்க. கூடவே ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சின்ன சின்னதாக நறுக்கி அது கூட சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ப்ரான் தொக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது கூட நான் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போடுறேன். சாம்பார் தூள் வேண்டாங்க, தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளவு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போடுறோமோ அதே அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம், அதே மாதிரி 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லா தூளையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இது எல்லாத்தோட அளவையும் கூட்டிக்கங்க. அதாவது சில்லி பவுடர் அப்புறம் கொரியாண்டர் பவுடர் இது 2ஓட அளவையும் கூட்டிக்கங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் இந்த 1/2 டம்ளர் தண்ணியில் நல்லா வெந்துடும், நல்லா பிளெண்ட் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை அது கூட சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக நம்ம சொல்லும்போது 1 கிலோ ப்ரான் அப்படிங்கிறோம், ஆனால் செஞ்சு முடித்தா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது, சுருங்கிடுது. நாங்கள் நல்ல பெரிய ப்ரானாக தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ எல்லா ப்ரானையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ப்ரான் போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும்ல, அந்த தண்ணியே போதும். இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லா அளவும் போடுறேன். ப்ரான் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த தொக்கு நல்லா இருக்காது. நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த ப்ரான்ல இருந்தே தண்ணி விடும். இன்னும் அந்த வெங்காயத்துலேருந்தும் நமக்கு நிறைய தண்ணி வெளியில் வரும். பாருங்கள் எப்படி ஊஸ் அவுட் ஆகுதுன்னு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதே மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இந்த தண்ணியிலேயே இந்த ப்ரான் வெந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், 10லேருந்து 15 மினிட்ஸ் போதும். அப்பப்போ கிண்டி விடுங்க. ஃப்ளேம் மட்டும் மீடியமில் இருக்கட்டும், ஹையில் வச்சிடாதீங்க. நல்லா கிண்டிட்டு கொத்தமல்லி இருக்குது பாருங்கள், அதை நைஸாக நறுக்கிட்டு மேலே அப்படி பரவலாக தூவி விட்டுறலாம். இந்த ப்ரான் தொக்கு சப்பாத்தி, பூரி, தோசை, ரைஸ் ஐட்டம்ஸ், ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ப்ரான் எடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி இது மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட
உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன்ட்.